நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டேஸ்டியான ரெசிபி சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச எக்லெஸ் கேரமல் புட்டிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் ஏற்கனவே ரவா புட்டிங் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துருக்கோம்ல, அது போலவே இதுவும் ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும். வீடியோ படி ஆசிட்டிஸ் அப்படியே பண்ணுங்கள், உங்களுக்கும் பெர்ஃபெக்டான ரவா புட்டிங் கிடைக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் இந்த டேஸ்டியான ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபிஸ் தமிழ். ஃபஸ்ட்டு இது பண்ணுறதுக்கு நம்ம சர்க்கரையை கேரமலைஸ் பண்ணணும். அதுக்கு ஒரு பேனில் அரை கப் அளவு சர்க்கரை, 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சிட்டு ஒரு தேன் கலரில் வரும், அது வரைக்கும் இதை நல்லா கலந்துகிட்டே இருக்கணும். ஸ்டவ்வை வந்து ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், சர்க்கரை நல்லா கரைஞ்சி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கப்புறம் இது கலர் சேஞ்ச் ஆகும். நம்ம அரை கப் அளவு சர்க்கரை சேர்த்துருக்கோம்ல, இது வந்து ஒரு 50 கிராம் அளவு சர்க்கரை இருக்கும். இப்போ பாருங்கள், சர்க்கரையோட கலர் ஒரு தேன் கலரில் சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எந்த பாத்திரத்தில் புட்டிங் செய்ய போகிறோமோ அந்த பாத்திரத்தில் இந்த கேரமல் பண்ண சர்க்கரையை சேர்த்து வச்சுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கூட நம்ம டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது, சட்டுன்னு இதை வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிடணும். ஏன்னா அதிக நேரம் குக் பண்ணிட்டோன்னா கசப்பு தன்மை வர ஆரம்பிச்சிடும் நம்ம புட்டிங் சாப்பிடும்போது. அதுக்காக இப்போ நான் இந்த ட்ரேயில் தான் புட்டிங் செய்ய போகிறேன். ஸோ இதில் நான் வந்து ஊற்றி வச்சுக்கிறேன். இப்போ இதை அப்படியே விட்டுருங்க, இது நல்லா ஆறட்டும். இந்த ட்ரே வந்து ரொம்ப சூடாக இருக்கும், அதனால் பார்த்து யூஸ் பண்ணுங்கள். இப்போ இது ஒரு உரமாக இருக்கட்டும். இப்போ ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் வந்து சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஹோம்மேட் கஸ்டர்ட் பவுடர் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த ரெசிபியை ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் வீடியோக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். கஸ்டர்ட் பவுடர் நம்ம ஈஸியாக வீட்லேயே செய்யலாம். இப்போ இது கூட ஒரு 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. கொஞ்சம் கூட கட்டிகள் இருக்கக்கூடாது, நல்லா இது போல் கரைச்சி தனியாக வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு பேனில் பால் சேர்த்துக்கோங்க. இது காய்ச்சி ஆற வச்ச பால். நான் வந்து 2 கப் அளவு பால் சேர்த்துக்கிறேன். இது கூட ஒரு 1/4 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நீங்கள் சர்க்கரை ஜாஸ்தி சாப்பிடுவீங்கன்னா அரை கப் அளவுக்கு சர்க்கரை கூட சேர்த்துக்கிறலாம். இப்போ சர்க்கரை கரைஞ்சி பால் நல்லா கொதித்து வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். பால் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் இது கூட ரவை சேர்க்கணும். 3 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நம்ம ரவை சேர்க்கணும். வறுக்காத ரவை தான் நான் சேர்க்குறேன், நீங்கள் வறுத்துட்டு கூட யூஸ் பண்ணலாம். கப் அளவில் சொல்லணும்னா ஒரு 1/4 கப் அளவுக்கு நான் ரவை சேர்த்துருக்கேன். இப்போ ஒரு விஸ்க் வச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, இல்லைனா கட்டிகள் விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. விஸ்க் இல்லைனா நீங்கள் ஸ்பூனில் கூட இது மிக்ஸ் பண்ணலாம். இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே வேக வச்சுக்கோங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சுருக்க கஸ்டர்ட் பவுடர் இருக்குல்ல, அதை வந்து இது கூட சேர்க்கணும். ஸ்டவ்வை முழுமையாக லோ ஃப்ளேமில் வச்சுட்டு சேர்த்துக்கோங்க. கஸ்டர்ட் பவுடர் சேர்த்ததுமே இது நல்லா கெட்டியாக ஆரம்பிக்கும். இது போல் ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. இது எதுக்காக பண்ணுறோன்னா, அந்த பவுலில் வந்து அந்த கஸ்டர்ட் பவுடர் எல்லாமே அடியில் தங்கியிருக்கும், அதெல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு சேர்க்குறோம். இப்போ மறுபடிக்கும் ஒரு விஸ்கு வச்சு நல்லா இது போல் கலந்துக்கோங்க. இதோட கன்சிஸ்டன்சி இப்போ நீங்கள் பார்க்குறீங்கல்ல, அவ்வளோ தண்ணியாக இருக்குது. இது நல்லா கெட்டியாகிட்டு ஒரு க்ரீமியான கன்சிஸ்டன்சிக்கு வரும், அது வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், இதோட கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கனாலே தெரியும், நல்லா கெட்டியாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே சர்க்கரை ஊற்றி வச்சுருக்க ட்ரேயில் இதையும் வந்து சேர்த்துடணும். பாருங்கள், இந்த மாதிரி இது கூட சேர்த்துருங்க. இது சூடாக இருக்கும் போதே தான் சேர்க்கணும், ஆற வச்சுட்டு சேர்க்கக்கூடாது. ஆற வச்சோன்னா இந்த மிக்சர் வந்து இன்னும் ரொம்ப திக்காயிரும். அதனால் இப்போவே இது போல் சேர்த்துருங்க. சேர்த்ததுக்கப்புறமா இந்த ட்ரேவை லேசாக இது போல் டேப் பண்ணி கொடுங்க. நீங்கள் இது மாதிரி கேக் ட்ரே தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை, வீட்டில் இருக்க ஏதாவது ஃப்ளாட்டான பவுலு, அதுக்கப்புறமா கிண்ணங்கள் கூட யூஸ் பண்ணலாம். இப்போ ஒரு ஃபாயில் வச்சு இதை நல்லா க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஃபாயில் இல்லைன்னா கரெக்டான மூடி வச்சு மூடிக்கோங்க. இது எதுக்காக பண்ணுறோன்னா, நம்ம மூடி போட்டு இதை வந்து ஸ்டீம் பண்ண போகிறோம். அந்த மாதிரி வேக வைக்கும்போது தண்ணி உள்ளே வடியாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த ஸ்டெப் வந்து நம்ம பண்ணுறோம். ஸோ ஃபாயில் இல்லைன்னா கரெக்டான மூடி வச்சு மூடிக்கோங்க. இப்போ ஃபாயில் வச்சு நல்லா கவர் பண்ணியாச்சு. நம்ம இட்லி வேக வைப்போம்ல, அது மாதிரி தான் இதை நம்ம வேக வைக்க போகிறோம். நான் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன். அது உள்ளே இது போல் ஸ்டாண்டு வச்சுட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்க ட்ரேவை உள்ளே தூக்கி வச்சிடணும். தண்ணி லேசாக கொதிக்க ஆரம்பித்ததும் நம்ம செஞ்சு வச்சுருக்க ட்ரேயை உள்ளே தூக்கி வச்சுட்டு மூடி போட்டு மூடிட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு 30 நிமிஷத்துக்கு இதை அப்படியே வேக வச்சுக்கோங்க. 30 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம இதை பார்க்கலாம். இடையிடையில் தண்ணி இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. தண்ணி இல்லைன்னா அடிப்பிடிக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ இது அப்படியே இருக்கட்டும்.
இப்போ பாருங்கள் 30 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது ஓரளவுக்கு ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா நம்ம இதை வெளியில் எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் இது நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை நம்ம வெளியில் எடுத்துகிட்டு இதை ஃப்ரிட்ஜில் ஒரு 4 மணி நேரம் வச்சு எடுத்துருங்க. இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா தான் ஃப்ரிட்ஜில் வைக்கணும். கொஞ்சம் கூட சூடு இருக்கக்கூடாது. இப்போ 4 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சதுக்கப்புறமா பாருங்கள் இது நல்லா செட் ஆகிருக்கு. இப்போ ஓரங்களை லேசாக ஒரு கத்தி வச்சு இது போல் கீறிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஒரு பிளேட்டில் கவிழ்த்தினோன்னா ரொம்ப சுலபமாகவே வெளியில் எடுக்க வந்துடும். லேசாக இது போல் டேப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிடுங்க. வாவ், பார்க்குறதுக்கே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குல்ல. கட் பண்ணி சாப்பிடும்போது அப்படியே வாயில் கரைஞ்சி போயிடும். அவ்வளோ வந்து சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்கும். டேஸ்ட்டும் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். இப்போ நம்ம இதை கட் பண்ணி சர்வ் பண்ணிடலாம். இதோட டெக்ஸ்சர் பாருங்கள் எவ்வளோ ஸ்மூத்தாக சாஃப்டாக இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக இதே எக்லெஸ் ரவா புட்டிங்கை வீட்டில் செஞ்சு பாருங்கள். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. வெறும் 4 பொருள் வச்சு ரொம்ப ஈஸியான டேஸ்டியான ஸ்வீட் ரெசிபி பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் என் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ. பாய்.